எதுக்கு சொல்லலாமே தவிர அது பாவியாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். திருட்டு ஆடுன்னு வேண்டாம் சொல்லலாம், ஒருத்தனுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி திருட்டு ஆடு ஜாக்கிரதையா ஊட்ட பூட்டி வச்சுக்க அதுக்கு தான் சொல்லலாமே தவிர அதுக்காக வேண்டி அது திருடுனதுக்காக லாக்கப்ல கொண்டு வைக்கிற விளையாட்டுலாம் இருக்காது. இப்ப ஆதாம பொறுத்த வரைக்கும் ஏவாளை பொறுத்த வரைக்கும் இந்த பாவம் செஞ்சாங்களா இல்லையா? இந்த பாவம் செய்யும் போது ஆடு மாடு ஸ்டேஜ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க பைபிள் தீர்ப்புப்படி. ஏன் இதை திண்டவனதான் நன்மை தீமையை அறிஞ்சிருக்கிறாங்க. நல்லா விளங்கணும். இந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு இவன் நன்மை தீமை அறியத்தக்கவனா மாறி போயிட்டானே. இதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு நன்மை எதுன்னு தெரியல, தீமை எதுன்னு தெரியல. ஒரு ஆட்டை பிடிச்சிட்டாங்க போவாதன்னு உத்தரவு போட்டா போகாம இருக்குமா? இவருடையது பாவமே இல்லைங்க. பைபிளுடைய தீர்ப்பு பிரகாரம் ஆதம் செஞ்சது ஒரு பாவமா? பாவமே கிடையாது. ஏன் இவர நன்மதியுமே தெரியல, இதை சாப்பிட்டுட்டு நன்மதியுமை எல்லாம் தெரிஞ்சிட்டு போய் செஞ்சாருன்னு சொன்னா ரெண்டாவது பாவம் செஞ்சா அதைத்தான் பாவம். அதை மன்னிச்சிருக்காரு கர்த்தர். இந்த இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச இவ்வளவு அக்கிரமமும் நன்மை தீமையை அறிஞ்ச பிறகு செஞ்ச அக்கிரமம். இஸ்ரவேல் மக்கள் நான் சில ஆகமங்கள் சுட்டி காட்டினேன். இந்த ஆகமத்துல இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச எல்லா அக்கிரமும் என்ன அக்கிரமம்? நன்மை தீமை தெரிஞ்சு புத்தி வந்து விவரம் வந்து பகுத்தறிவு வந்து செஞ்ச அக்கிரமம். ஆதம் செஞ்சது அக்கிரமமா அப்படி பார்த்தா இதை சாப்பிட்டோன்னா அவருக்கு உணர்வே வருது. அப்புறம் தான் ஓடி மறைக்கிறாரு. ஆமா மறைவிடங்கள் இருக்கிற மறைக்கணுமேங்கிற உணர்வு வருது, மனைவியோட சேரணுமேங்கிற உணர்வு வருது, எல்லாமே அப்புறம் தான் தெரியுது. அப்ப இது ஒரு பாவம் யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல அவர் பாவம் செய்யல, இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அவர் செஞ்சது பாவமே இல்லை. அவருடைய ஸ்டேஜுக்கு இதுக்கு தண்டனையே கொடுக்க கூடாதுங்க. கொடுக்கிற நியாயமா யோசிச்சு பாருங்க, இதை ஒத்துக்கிறவே முடியாது. அது போக பாவம் வச்சுக்கிட்டாலும் கூட கர்த்தருடைய மன்னிக்கிற குணத்தோட பார்க்கும்போது அவர் மன்னிக்கிறார். ஆதமையை குறிப்பிட்டு மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறாரு? நம்மள ஒரு ஆள் மாதிரி போயிட்டாங்க, நம்ம கூட்டம் நம்மள ஒருவன் எதுக்கு சொல்லுவோம்? நம்மள ஒரு ஆள் ஆயிட்டான்னு ஒரு தரப்புக்கு சொல்றாங்க, அவங்களுக்கு பத்தி ஒரு நேசம் வரணும். எதிரியை பிடிச்சிக்கிட்டு நம்மள ஒரு ஆள் ஆயிட்டான்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். நம்மள ஒரு ஆளடி வர நான் சொன்னேன்னு சொன்னா எனக்கு அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, பற்று இருக்கு, உறவு இருக்கு, அதுதான் அர்த்தம். கடவுளுக்கு ஆதாம் இந்த கனியை திண்ட பிறகுதான் நம்மில் ஒருவர் ஆயிருக்கார். கடவுள் நெருக்கத்தை பெறார். கடவுள் நெருக்கத்தை பெறுவது பாவமா? பைபிள் தீர்ப்பு பிரகாரம் நீங்க மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆதம் செஞ்சது பாவமே இல்லைன்னு ஆயிடுச்சு. பாவம் வச்சுக்கிட்டாலும் மன்னிக்கப்பட்டு போயிடுச்சு. பின்ன என்ன பாவத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து பழிய கொடுக்கணும்னா இது என்ன நியாயம்? ஏத்துக்கிற முடியுதா? ஏத்துக்கிற முடியல. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிளுடைய தீர்ப்பு பிரகாரம் அது எங்க அது மாதிரியான கருத்து இருக்குதுங்கிறதையும் நான் பிறகு சொல்லுவேன். அந்த கருத்துக்கள் எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சுங்கிறது. கர்த்தருடைய தன்மையை உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆதமுடைய நிலைமையும் சொல்லிட்டேன். ஆக பாவம் ஆதம் செஞ்சாருங்கிறது அடிபட்டு போச்சு. செஞ்சார்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும், செய்யல செஞ்சார்னு வச்சுக்கிட்டாலும் அது மன்னிக்கப்பட்டும் போயிடுச்சு. முடிஞ்சு வச்சா. அது போக இன்னொன்றை நம்ம கவனிக்கணுங்க. ஆதாம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் இருக்கா இல்லையா? அந்த நோக்கத்தையும் கர்த்தர் சொல்றார். ஆதாம் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அது எங்க போறாருங்கிற நோக்கத்தை ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 26, 28, 29 ஆகிய வசனங்கள்ல கர்த்தர் குறிப்பிடுறார். அவனை நோக்கி சீமோனே, சீமோன்கிற ஊரை சேர்ந்த ஆள் இந்த பேதுரு, அதனால சீமோனேங்கிற சீமோன் ஊருக்காரனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் கேட்டார். இவர் வரி கொடுக்கிறாரா இல்லையான்னு பேதுருக்கு தெரியல. அவங்க வரி கேட்ட உடனே எங்க போதகெல்லாம் கரெக்டா வரி செலுத்துறாருன்னு அடிச்சுட்டு வந்தாலும் பொய். யாரு? பேதுரு சொல்லிவிட்டான்னு வருது. அப்புறமேல இயேசுக்கு வந்த பிறகு அவர் இயேசு கேட்கிறாரு, சீமோனே, பேதுரு வேண்ட அர்த்தம், சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள், நம்ம நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் இருக்காங்களே, இவங்க தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே? அப்ப அந்நியத்தை எல்லாம் போய் வரி கேட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? வரி கொடுக்க கூடாதுங்கிறார். இதுதான் நியாயம். இந்த மாதிரியான ஆட்சிக்கு என்ன செய்யக்கூடாது? வரி தரக்கூடாது சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா? இருக்கல, பயந்துட்டு வரி கொடுக்கிறாரு. அப்புறம் அதான் வேடிக்கை, வேண்டியதில்லையேன்ட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? ஆகிலும் ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு, அவன் ஏதாவது பண்ணிராதபடிக்கு நீ கடலுக்கு போய்
தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு. இப்பதான் சொன்னாரு இவங்களுக்கு வரி கொடுக்கறது நல்லது இல்லைன்றார். வரி கொடுக்கிறது நல்லது இல்லைன்னு தெரியவும் செய்யுது, அதை கொடுக்கவும் செய்கிறாரு. அப்ப தாட்சணியம் வந்து குறிக்கிறது பாருங்க, நல்லவர் இல்லைன்னு தானே சொல்லப்பட்டுச்சு. தாட்சணியம் பார்க்கிற ஆளு நல்ல ஆளு இல்லைன்னு நீதிமொழிகள் சொல்லுது. அது நல்லவன் இல்ல, நல்ல காரியம் இல்லைன்னு இவருக்கு நல்லாவே தெரியுது, வரி கொடுக்க கூடாது. யாருக்கு? இயேசுவுக்கு தெரியுது இந்த ராஜாக்கு வரி கொடுக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இடர்லா போய் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடுவாங்க, போய் மீனுக்கு பிடிச்சிட்டு வந்து அது ஒரு வெள்ளி காசு இருக்கு, அதுக்குள்ள நமக்கு உனக்கு சேர்த்து வேண்டாம் வரி கட்டியிருப்பா, இந்த வம்புல மாட்டி விட்டுறாதே அப்படின்னு சொல்லி சொன்னா இது முகத்தாட்சணியமா இல்லையா? இது நல்லவருக்குரிய அளவுகோல் இல்லையே? அவரும் பாவின்னு தெரியுது. இயேசு பாவமற்ற புண்ணிய ஆத்மாவா பிறக்கலைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அது மாத்திரம் இல்ல, விபச்சாரம் செய்யலாகாது. இது யாராவது ஒத்துக்குருவீங்கல்ல? எல்லாரும் ஒத்துக்குருவீங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது நீதிமொழியில 6:29 சொல்லப்படுதுங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது நீதிமொழியில 6வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்படுது. இது வந்து நீதிமொழியில காட்டாமலே எல்லாருக்கும் தெரியும். விபச்சாரம் செய்கிறது பாவங்கிறத ஒத்துக்கிறாத மனித பிறவியே இல்ல. விபச்சாரம் செய்கிறவனுக்கு விபச்சாரம் பாவம் தெரியும். ஆமா, 6:29. பிறனுடைய மனைவி இடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினைக்கு தப்பக்கூடாது, தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்க. இதெல்லாம் இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய விபச்சாரத்துக்கு இருந்தாலும் காட்டுறேன், பைபிள்ல இருக்குது விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா யோவான்ல 8:3 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு வந்து விபச்சாரம் பண்ணி இருப்பாரோங்கிற ஒரு சிந்தனையை உண்டாக்கு. பச்சையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் முழுசா படிக்கிறேன், அதுல உங்களுக்கு விளங்கும். யோவான்ல 8:3-11 சொல்லப்படுது. 3-11 வரைக்கும் பாருங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு யோவானுங்க லூக்கா எடுத்துருங்க. யோவான் 8:3 வரணும். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை விசாரம் செஞ்சிருக்கிறார். இந்த சம்பவத்தை மரியாதைக்குரிய ஜெபமணி அவர்களும் குறிப்பிட்டார்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். உங்களுக்கு செஞ்சிருக்கிறான், கையுமையும் பிடிச்சிட்டாங்க, இயேசுட்ட கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். மோசையுடைய நியாய பிரமாணம் என்னங்கிறத நாளைக்கு வேதம்ங்கிறதுல வரும். அவ மோசையுடைய நியாய பிரமாணத்தில் இருக்குது, விபச்சாரம் செஞ்சா கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி. அத அந்த பரிசேயர்கள், அந்த காலத்தில் இருந்த யூத மத அறிஞர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். யாத்த இயேசுட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், ஏன் இப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ இப்படி ஒரு குற்றத்தை கொண்டு நிப்பாட்டிட்டாங்களா? இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். என்ன எழுதினார் காண எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். உங்கள யாருக்கு பாவம் இல்லையோ அவன் மோசையை எழுதிக்கலாம். சரிதான், மோசையுடைய, இது நல்லா கவனிக்கணும், மோசையுடைய நியாய பிரமாணத்துல கல்லறிஞ்சு கொள்ளணும்னு இருக்குது. புடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க கையுமையுமா. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, எரியத்தான் வேணும், அதன் அர்த்தம் எரியத்தான் வேணும். ஆனா உங்கள எவன் பாவம் செய்யலையோ
அவன் முதக்கல் அவன் எறியட்டும் அப்படிங்கிறார். சரி, அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். 12 சீடர் உட்பட அவ்வளவு பேரும் எப்படி சீத்துல இதா இருந்திருக்காங்க விளங்குது. என்ன திரிக்க மாட்டாது என்ன? அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல்